ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பால்கோவா, ஹல்கோவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. பெட்டி கடையிலலாம் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். ஆக்சுவலாக ₹1 நமக்கு சின்ன வயசுலலாம் கிடச்சிருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறம் இந்த கப்பில் 1/2 கப் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மைதாவும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருகட்டும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும். ஏன்னா வந்து நமக்கு மைதா வந்து கலர் மாறவே கூடாது. இப்போ பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ அதே கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவை நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்கள், 1 கப் மைதாவும் ஆட் பண்ணிட்டேன். இந்த மைதாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இது வந்து நெய்யிலே இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து 8 to 10 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மைதா கிட்டத்தட்ட வந்து 5 நிமிஷம் குக் ஆயிடுச்சு இந்த நெய்லியே. ஓரளவுக்கு ரா ஸ்மெல் போயிருக்கு. இன்னும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மைதா வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்தேன். அதே கப்லேயே வந்துட்டு சுகர் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் மைதாவுக்கு 1.25 கப் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த சுகரை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இந்த சுகர் கூடவே 3 ஏலக்காவோட விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், மைதா வந்து கரெக்டாக 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிட்டேன். மைதாவோட ரா ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கலாம். நம்ம வந்து சுகர் வந்து இதில் நேராக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சூட்லேயே வந்து சுகர் வந்து இலகிடும். அதனால் நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுகரோட சேர்த்து நம்ம வந்து பிசையணும். மைதாவை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. சுத்தமாக வந்து சூடே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். சர்க்கரையும் ஏலக்காய் விதையும் நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதில் கொட்டி நல்லா வந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையாலே வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் விதையை போட்டு அரைச்சதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மற்ற ஸ்வீட் மாதிரி இதுக்கு வந்து பதம் எதுவும் நம்ம பார்க்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட் கூட தேவையில்ல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து இந்த மாதிரி சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மிக்சரை வந்துட்டு இதில் கொட்டிக்கலாம். நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. பாருங்க, எந்த வித கிராக்கும் இல்லாத மாதிரி நான் நல்லா வந்து லெவல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை வந்து பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.